யோகா பிராணாயாமம் பிறந்த வரலாறு. சிவபெருமான் அன்னை பார்வதி தேவி ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து தனித்து அமர்ந்து யோக வடிவில் தியானம் செய்கிறார். அப்போது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாக அவதரித்தார். இவரே முழுமை பெற்ற யோக ஞானி, மெய்யறிவு, ஞானம் அனைத்திற்கும் முழு அதிபதி. உலகில் உள்ள தேவகுரு, பிரகஸ்பதி, அரிசுர குரு, சுக்ராச்சாரிய, பூமியில் உள்ள எந்த குருவானாலும் சரி, கலையானாலும் சரி, இவர்கள் அந்த பாக்கியம் பெற்றவர்கள். சனகாதி முனிவர்கள் இந்த தென்திசை கடவுளின் உலகை தவறிந்து நாது வேதங்களின் பொருளை இறைவன் வாயால் உபதேசித்து உணர்ந்தார்கள். அப்போது இறைவனிடம் மனிதர்களிடம் நோய் வராமலும் வந்தாலும் போக்கவும் இறைவனை பாமர மக்களை காணவும் வரம் கேட்டார்கள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கடவுள் சனகாதி முனிவர்களுக்கு கற்றுக் கொடுத்த கலியோக ஆசனம், இதில் உள்ள எல்லா பிரிவுகள் மற்றும் மூச்சு பயிற்சி, மருத்துவ அனைத்தையும் உபதேசித்தார். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நெற்றிக்கலில் இருந்து தோன்றியவரே ஆறுமுகன் என்ற முருகப்பெருமான். இதனாலே ஞான பண்டிதன் என்ற பெயர் பெற்றார். முருகப்பெருமான் தமிழ் மொழியாக அவதரித்தார். உலகில் உள்ள மக்கள் பேசும் எல்லா மொழிகளையும் தோற்றுவித்தவர் தட்சிணாமூர்த்தி தெய்வமே. யார் எந்த துறையில் புலமை பெற்ற பண்டிதனாக விரும்பினாலும் இந்த தெய்வத்தை முறைப்படி வழிபட்டு பயன் பெறலாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை